முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்கா சுற்றுப்பயணத்தில் 17 நிறுவனங்களுடன் 7,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. எந்தெந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய உள்ளன, இதன் மூலம் எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம். மின்னணு பொருட்கள் உற்பத்தி நிறுவனமான ஜாபில் 2,000 கோடி ரூபாயில் திருச்சியில் முதலீடு செய்கிறது. இதன் மூலம் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். மைக்ரோசிப் நிறுவனம் சென்னையில் 250 கோடி ரூபாயில் செமிகண்டக்டர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்கிறது. ஈஸ்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனமும் செமிகண்டக்டர் துறையில் முதலீடு செய்கிறது. இதன் நிறுவனம் கோவை மாவட்டம் சூலூரில் அமைகிறது. அப்ளைட் மெட்டீரியல்ஸ் நிறுவனமும் செமிகண்டக்டர் துறையில் தனது ஆலையை அமைக்கிறது. இதன் மூலம் 500 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர். பிரபல செல்போன் நிறுவனமான நோக்கியா சென்னையில் 450 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது. இன்ஃபினிக்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் மதுரையில் உலகளாவிய விநியோக மையத்தை அமைக்கவிருக்கிறது. ஓமியம் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் முதலீடு செய்கிறது. இதன் ஆலை செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைகிறது. ராக்வெல் ஆட்டோமேஷன் தனது மின்னணு உற்பத்தி நிறுவன விரிவாக்கத்திற்காக 666 கோடி ரூபாயில் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அசுரன் நிறுவனத்தில் உலகளாவிய திறன் மையம் மூலம் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்னணி நிறுவனமான பேபால் சென்னையில் செயற்கை நுண்ணறிவு மையத்தை ஏற்படுத்த உள்ளது. இது மட்டுமின்றி ஈட்டன், ட்ரில்லியன், விஷாய் பிரசிஷன், விஸ்டியோன், லிங்கன் எலக்ட்ரிக், கேட்டர்பில்லர், RGBSI என 17 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் 7,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் மூலம் 10,965 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என தமிழக தொழில்துறை தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.